என்னோட யூடியூப் சேனல் இருக்குது சார். பி கதிரவன் ஜிஎஸ்டிபி அப்படிங்கிற யூடியூப் சேனல்ஸ். ஸோ இதில் உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோவும் வரும். இன்றைக்கி நான் எடுக்கிற இந்த செஷனும் உங்களுடைய யூடியூப் சேனலில் வரும். நீங்கள் பின்னாடி டவுட்ஸ் இருந்தால் தாராளமாக பார்த்துக்கலாம். ரைட். அடுத்து நம்ம டெலிகிராமில் நிறையா சேனல்ஸ் வச்சுருப்போம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சேனல் வச்சுருக்கோம். நம்ம கேஆர்சி மாதிரி நிறைய சேனல்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு 200க்கும் மேற்பட்ட யூடியூப் சேனல் டெலிகிராம் சேனல்ஸ் இருக்குது. ஸோ ஒன்றுக்கு ஒன்று காப்பி மாதிரி இப்போ டெலிகிராமை பார்த்து வாட்ஸ்அப்பும் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்டேட் அப்படின்னா வாட்ஸ்அப் சேனல் அப்படிங்கிற ஒரு அப்டேட், அதுவும் நான் வச்சுருக்கேன். ஸோ அதில் ஒரு 590 பேர் என்னை ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் உங்களுக்கு தேவையான நிறைய அப்டேட்ஸ், ஒரு பிளாக் கிரெடிட்டை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நேற்று ஒரு டிப்ஸ் போட்டிருந்தேன். டெய்லி ஒரு டிப்ஸ் கொடுக்குறோம். மீட்டிங்ஸ், ஏதாவது இன்கம் டேக்ஸ் மீட்டிங், அபிஷேக் முரளி சாரை வச்சு ஒரு மீட்டிங் எடுக்க போகிறோம். ஸோ தொடர்ந்து ஃபேக்கல்டி வச்சு நிறைய மீட்டிங்ஸ் எடுக்கிறோம். அந்த மாதிரி மீட்டிங்ஸ் டீட்டெயில்ஸும் நான் என்னுடைய வாட்ஸ்அப் சேனலில் போடுவேன். ஸோ இதை நீங்கள் லிங்க் பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் என்னோட தொடர்ந்து அப்டேட்டை பார்த்துக்கலாம். ரைட், ஓகே. சரி சார், இன்னைக்கு நான் கொடுக்குற டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஃப்ளோருக்கு ஒரு கொஸ்டின் சார். எல்லாரும் வாட்ஸ்அப் வச்சுருக்கீங்க. இன்னைக்கு இமெயில் பார்க்குறீங்களோ இல்லையோ எல்லாரும் வாட்ஸ்அப் தான் பார்ப்பீங்க. உங்கள் வாட்ஸ்அப்பில் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் போகிற ஸ்டேட்டஸை இல்லை நீங்கள் போடுற ஸ்டேட்டஸை எவ்வளோ நேரம் சார் பார்ப்பீங்க ஒரு நாளைக்கு? சேட் பாக்ஸில் போடலாம் சார். நான் ஒரு டைம் கொடுக்குறேன். அது எஸ் சார், மினிமம் ஒரு 20 மினிட்ஸ் பார்ப்பீங்களா சார் ஸ்டேட்டஸ் மட்டும்? எஸ்னா எஸ் போடுங்க சார். நிறைய பேர் ஒரு சிலர் ஸ்டில் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. வரட்டும். ஜோதிவாசன் சார் 5 மினிட்ஸ் தான் பார்ப்பீங்களா? வெரி குட். கணேசன் சார் நான் ஸ்டேட்டஸே பார்க்க மாட்டேங்கிறாரு. வெரி குட் கணேசன். நான் கேட்கறதுக்கு இன்னைக்கு டிப்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதனால கேட்குறேன். கர்நாடகா சிவகுமார், கிரேட் ஜி, வெரி குட். பட் நீங்கள் நாளையிலேருந்து ஸ்டேட்டஸ் பார்க்கணும். ஓகே. மாணிக்கம் சார் பார்க்குறாரு. ஓகே. 20 மினிட்ஸ் ஸ்டேட்டஸ், மற்றவங்கெல்லாம் போகிற ஸ்டேட்டஸை பார்க்குறீங்க. ரைட். ராமநாதன் சார் 10 மினிட்ஸ். ஓகே, அவ்வளோதானா சார்? ஓகே சார், வெரி குட். கூறி 15 நிமிஷம். ஓகே, ஒரு வார்மப்பாக வச்சுக்கிங்க. சீக்கிரம், டைம் இல்லை எனக்கு. சரவணன் வாட்ஸ்அப் பார்க்கறது இல்லையா? ஓகே ஓகே ரைட். நான் ஏன் இந்த கொஸ்டின் கேட்டேன் அப்படின்னா, நான் இன்னைக்கு கொடுக்குற டிப்ஸ் உங்களுக்கு இது சம்மந்தப்பட்ட ஒரு டிப்ஸ் தான். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் கொடுக்குற சேஞ்சஸ், ஜிஎஸ்டியில் வர இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸை டிபார்ட்மெண்ட் இனிமேல் வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு ஸ்டேட்டஸ் பார்க்குற மாதிரி கொடுக்க போகிறாங்க. இதை நீங்கள் எப்படி ஈஸியாக பார்க்கலாம்? இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது அப்படின்னு ஒரு சில எனக்கு கேட்குது. ஸோ நம்ம டிபார்ட்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், சிபிஐசி புதுசாக நான் எப்படி ஒரு வாட்ஸ்அப் சேனல் வச்சுருக்கோமோ அந்த மாதிரி அவங்களும் தே ஆர் ஸ்டார்டட் 5 ஜனவரி அன்னைக்கு வாட்ஸ்அப் சேனல் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் வச்சுருந்தீங்க அப்படின்னா, உங்கள் வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சேனல்ஸ் வரும், ஃப்ளஷ் சேனல்ஸும் வரும். அதில் போய் நீங்கள் சிபிஐசி இந்தியா அப்படின்னு கொடுத்து இந்த சேனலில் நீங்கள் லிங்க் ஆகிட்டீங்க அப்படின்னா, இது வரைக்கும் ஒரு 36,000 பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இது மேக்ஸிமம் கூடிய வரையில் எல்லாருமே வந்துடுவாங்க. ஃபஸ்ட் டைம் ஒரு டெக்னாலஜிக்குள்ள டிபார்ட்மெண்ட் எல்லா சோசியல் மீடியாவிலும் இருக்காங்க. பட் வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஒரு சோசியல் மீடியாவுக்குள்ளே இன்டகிரேட் ஆகிறாங்க. ஸோ இதனால் ஃபியூச்சரில் இதில் வர அப்டேட்டை நம்ம ஈஸியாக டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து வர சேஞ்சஸ், எவ்ரி சேஞ்சஸ் இல்லை அவங்க என்ன ரிமைண்டர் பண்ணுறாங்க அது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸை பார்க்குறீங்களோ இல்லையோ, இனிமேல் உங்கள் வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணிவிட்டு அதில் சிபிஐசி இந்தியா அப்படின்னு டிபார்ட்மெண்ட்டோட வாட்ஸ்அப் சேனலை தயவுசெய்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. இந்த ஃபைன் பண்ணி கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இதனுடைய காப்பி லிங்க் நான் ஒரு 20 மினிட்ஸ் மீட்டிங் முடிஞ்சோன்னு நான் ஆஷிகா மேம்க்கு ஷேர் பண்ணுறேன், குரூப்பில் வந்துடும். ஸோ அது மூலமாக நீங்கள் டைரெக்டாக ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நியூ இயர் பிறந்து ஆல்மோஸ்ட் ஒரு 13 நாள் ஆயிடுச்சு. உங்களோட 52வது வயசு வரைக்கும் அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, கஷ்டப்பட்டு, கருமாயப்பட்டு, கேட்டு ஒரு பிச்சைக்காரனை விட படாத பாடுபடுவீங்க. 52 பேருக்கு மேல அதுவே பழகிற. ஸோ வர போர்ட்டல்ஸ், வர சேஞ்சஸ் ஆகட்டும், அப்டேட்ஸ் எல்லாமே இந்த காமெடி மாதிரி தான் இருக்கு. ரைட், ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 2022-23 வருஷம் முடிஞ்சு
நம்ம 24 இருக்கோம். இது நம்மளை பொறுத்தளவுக்கு ஃபினான்ஷியல் இயர். பட் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு எந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகுதோ ஜனவரி தான் அவங்களோட இயர் ஸ்டார்டிங்காக வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி 23வது வருஷத்துல அவங்க கொடுத்துருக்கிற டோட்டல் நோட்டிஃபிகேஷன் மட்டும் 220க்கு மேலே வருது சார். 56 நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 20 டேக்ஸ் நோட்டிஃபிகேஷன் ரேட் சேஞ்சஸ் மட்டும் 20 ரேட் சேஞ்சஸ் நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஒரு வருஷத்துல, 12 மாசத்துல. ஸோ ஐஜிஎஸ்டி சர்க்குலர்ஸ் 5 இன்ஸ்ட்ரக்ஷன், ஸோ மெனி அமெண்ட்மெண்ட்ஸ், இவ்வளோ சேஞ்சஸும் 1 இயர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஒரு அப்டேஷன் இல்லாமல் நம்ம ஃபீல்டில் மேக்ஸிமம் ஒரு 1 இயருக்கு மேலே நீங்கள் சஸ்டெயின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். நம்ம கடவுளாக பார்த்து நம்ம ஆசிரியர் முரளிதரன் சார் மூலமாக இந்த ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஏன் அப்படின்னா அவர் பிரிண்ட் மீடியாவிலேருந்து இதுக்கு வரக்கு ரொம்ப யோசிச்சார். இந்த டிஜிட்டலில் வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப யோசிச்சார். பட் ஆண்டவன் சாய்பாபா வந்து அவரை வந்து ஒரு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சப்போர்ட் கொடுத்து அவர் எடுத்தனால தான் நம்ம சோ மெனி ஃபேக்கல்ட்டி எக்ஸ்பர்ட்ஸ் இந்த நாலேஜ் ஷேரிங்காக நம்ம கற்றுக்குறோம். இல்லை அப்படின்னா நம்ம ப்ரொஃபஷனல்ஸ் ரொம்ப ரொம்ப டைட்டனிங் ஆகிருக்கும். ஸோ இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சார். ஸோ நீங்களும் எங்கெல்லாம் செஷன் கிடைக்குதோ கலந்துக்குங்க. ஒரு அப்டேஷன் இல்லாமல் நம்ம ஃபீல்டில் சஸ்டெயின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். ரைட், இவ்வளோ நோட்டிஃபிகேஷனும் 1 இயரில் வந்தது. ஸோ இதில் அட்லீஸ்ட் இதனோட ஒரு மினிட் புக் மாதிரி ஒரு சின்ன எதுக்காக இதெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு ரெஃபர் பண்ணி வச்சுக்கிங்க. பின்னாடி நோட்டீஸ் வர்றதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ரைட், நான் ஒவ்வொரு செஷன்லையும் ஒவ்வொரு செக்ஷனை பற்றி சொல்கிறது வழக்கம். இன்னைக்கு நான் சொல்கிற செக்ஷன் என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான செக்ஷன் 168A. எதுக்கு சார் இந்த செக்ஷன் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன். நோட்டிஃபிகேஷன் நம்பர் 56/2023 டிசம்பர் 28ஆம் தேதி அன்னைக்கு கொடுத்தாங்க. மேம் என்னோட ஆடியோ ஓகே? ஆடியோ ஓகே. தேங்க்யூ ராமநாதன் சார். ரைட், தேங்க்யூ. 28 டிசம்பர் அன்னைக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தரேன். இனிமேல் எந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் படிச்சிங்கனாலும் அதில் ஃபஸ்ட்டு லைனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செக்ஷன் கொடுத்துருப்பாங்க. தயவுசெய்து அந்த செக்ஷனை போய் சிபிஐசி டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க்கில் போய் ஃபுல்லாக படித்து ஒரு நோட்ஸ் எடுத்து ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது ஒரு சின்ன டாஸ்காக வச்சு, ஏன்னா நான் ஜாலியாக இது ஒரு விளையாட்டாக மாற்றிக்குவேன். எல்லா நோட்டிஃபிகேஷனும் போய் தேடி அதில் இருக்கிற ஃபஸ்ட்டு இந்த செக்ஷனை மட்டும் நோட் பண்ணி ஏன் எதுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறத எழுதி ஒரு டைரியை வச்சுருக்கேன். ஸோ யூ கேன் ப்ரொஃபஷனல் இன்ட்ரெஸ்ட் யூ கேன் ஃபாலோ தி டிப்ஸ் ஆல்சோ. ரைட், இந்த செக்ஷனில் 168A அப்படின்னு செக்ஷனில் இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த செக்ஷன் படி நீங்கள் ஒரு அசஸிங் ஆஃபீஸர் உங்களுக்கு ஆர்டர் போட வேண்டிய பீரியடை எக்ஸ்டெண்ட் செய்கிறார்கள். அதை எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 18-19 ஆர்டர், அதாவது நம்மளுடைய டிமாண்ட் ஆர்டர் போடுறதுக்கு 30 ஏப்ரல் கடைசி நாளுங்கிறாங்க. சரி, செக்ஷன்ல ஆர்டரோட டேட் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. சரி, அப்புறம் இந்த ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னா அதற்கு 3 மாசத்துக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஸோ நோட்டீஸ் வந்து 31/1/2024 கொடுக்கணுங்கிறாங்க. அதாவது 18-19 எல்லா நோட்டீஸையும் ஆபீசர் கொடுக்க வேண்டிய கடைசி தேதி 31/1/2024. ஸோ போய் ஜாலியாக பொங்கல் எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆபீசர் நம்மளுக்கு பொங்கல் வச்சிருப்பாங்க. அதை நீங்க பாருங்க. ரைட், இந்த 18-19 இந்த 2 வருஷத்துக்கும் இந்த நோட்டிபிகேஷன்ல இந்த செக்ஷன் படி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி பண்ண எக்ஸ்டெண்டன்ட் கரெக்டா அப்படிங்கறத உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்ப செக்ஷன் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ரைட், இந்த செக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, செக்ஷன் 168A பவர் ஆஃப் கவர்மெண்ட் டு எக்ஸ்டெண்ட் த டைம் லிமிட் இன் ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டான்சஸ். ஒரு சில குறிப்பிட்ட காரணங்களால் அரசாங்கம் இந்த பவரை பயன்படுத்தி டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. ரைட், இதுல கொஞ்சம் டீடைல்டா படிங்க. The central government by notification extend the time limit specified in or prescribed notice under the act irrespective of action which cannot be completed. அவங்களால முடியினாலோ இல்ல அதை ஒருங்கிணைத்து பண்ணலினாலோ with due to the force majeure அப்படின்னு ஒரு வேர்டு லீகல் டேர்மை பயன்படுத்துறாங்க. என்னடா இந்த force majeure அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா,
என்ன சொல்றாங்கன்னு கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. இந்த ஃபோர்ஸ் மெஜூர் மீன்ஸ் a case of war. ஒரு போர் நடக்குது, சண்டை நடக்குதுன்னா எபிடமிக், ஃப்ளூடு, புயல் வந்துருச்சு, டிராஃப்ட், ஃபயரு, சைக்ளோனு, எர்த்குவேக் வந்துருச்சு. பை காட் கிரேஸ் இது எதுவுமே நம்மளுக்கு வரல. அப்படி வராத பட்சத்தில் இந்த செக்ஷனை பயன்படுத்தி 18-19க்கு நோட்டிஃபிகேஷனை எக்ஸ்டெண்ட் செய்வதற்கு சட்டத்தின்படி இடம் இருக்கா? சார், கோவிட் பீரியடு ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன், நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க, கரெக்ட். இதுக்கப்புறம் கோவிட் முடிஞ்ச பிறகும் இந்த செக்ஷனை பயன்படுத்தி 18-19, 19-20க்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவது சட்டப்படி சரியா அப்படின்னு எங்க ஒரு பேனல் ஆஃப் குரூப் ஆஃப் வாட்ஸ்அப்ல ஒரு அட்வொகேட் சார் வந்து கோர்ட் ஃபைல் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா கேஸ் நோட்டீஸ்க்கு எகைன்ஸ்ட் ஸ்டே வாங்கியிருக்கார். ஸோ இன்வால் தட் இந்த செக்ஷனை கொஞ்சம் ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. 168A படி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆர்டர் கொடுக்கறதுக்கு உண்டான டைமை எக்ஸ்டெண்டட் செய்கிறார்கள். ஆனால் சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கிறது என்றால் ஃபோர்ஸ் மெஜூர் மீன்ஸ் வார், சண்டை, ஃபோர், ஃப்ளூட், ஃபயர், சைக்ளோன் இந்த மாதிரி ஏதாவது நேச்சுரல் கலாமிட்டி இருந்தால் மட்டுமே இந்த சட்டத்தை பயன்படுத்த வேண்டும் என்று ஆக்ட் சொல்லி இருக்கிறது. ரைட். அடுத்து இன்னொரு செக்ஷன் பார்ப்போம். நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேறும், இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறும். ரைட். ஸோ இந்த ஒரு ஆயுதம் உங்க கையில இருக்குது, இதை தயவு செய்து தெரிஞ்சு பயன்படுத்திக்கிங்க. என்ன அப்படின்னா செக்ஷன் 161. இந்த செக்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னா ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் அப்பியரண்ட் ஆன் த ஃபேஸ் ஆஃப் த ரெக்கார்டு. ஒரு அதிகாரி உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்குறார், இல்ல ஒரு டிசிஷன் எடுக்கிறார், இல்ல ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறார், எனி டாக்குமெண்ட்டை உங்ககிட்ட கொடுக்குறார் சார். அப்படி கொடுக்கறப்போ அந்த நோட்டீஸை பார்க்கறப்போ அல்லது அந்த ஆர்டர்லயே அவர் ஏதாவது தவறை செய்திருக்கிறார் அப்படிங்கிறது ஈஸியா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா சட்டம் இதுல என்ன சொல்லுதுன்னா வித்தின் த பீரியட் ஆஃப் 3 months ஃப்ரம் த டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் டிசிஷன் ஆர் ஆர்டர், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆர்டர் தேதியிலிருந்து 3 மாதத்திற்குள் அந்த கொடுக்கப்பட்ட ஆர்டரை அவர் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம், அதாவது ரெக்டிஃபிகேஷன் பண்ணிவிடலாம் அப்படின்னு சொல்றது இந்த செக்ஷன் 161. ஸோ நீங்க 17-18க்கு எல்லாத்துக்கும் நோட்டீஸ் போட்டு ஆர்டர் வந்துருச்சு. அந்த ஆர்டர்ல அப்பியரண்டா, அதாவது பை மிஸ்டேக்கா, கால்குலேஷன் மிஸ்டேக் இருக்கலாம், இல்லை நீங்க ப்ராப்பரா எல்லா ரிப்ளையும் கொடுத்து அதுக்கு உண்டான கிளியர் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துமே அதை ஒரு அதிகாரி கவனக்குறைவாக கவனிக்காமல் விட்டு அதுக்கு ஆர்டர் போட்டிருந்தால் இதை ஒரு ஆயுதமாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டு 161 படி ஒரு ப்ராப்பர் டிராஃப்ட் ரிப்ளை எழுதி, சார் நான் எல்லாம் உங்ககிட்ட சப்மிட் பண்ணியிருக்கேன், கிளியரா என்னுடைய கால்குலேஷன் பக்காவா டேலி ஆகுது, தெர் இஸ் நோ மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா இந்த செக்ஷனை அதிகாரி பயன்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உள்ளது. அதுவும் மேக்சிமம் 3 months அல்லது 6 months, கேஸ் டு கேஸ் வேரியஸ் ஆகும். ஒரு கால்குலேஷன் மிஸ்டேக்ஸ் இருந்தது அப்படின்னா இதுல ஃபாராது. பட் திருப்பி ரெக்டிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கு திருப்பியும் இருக்கப்பட்ட 1000 ரூபாய் டிமாண்டை 1 லட்சமா ஒரு அதிகாரி மாத்தினாருன்னு வைங்களேன், இந்த செக்ஷனை பயன்படுத்தி செக்ஷன் 161 பயன்படுத்தி, அப்ப சட்டம் என்ன சொல்லுதுன்னா அட்வர்லி அஃபெக்ட் எனி பர்சன், ஒருவர் இந்த ரெக்டிஃபிகேஷன் செய்யறதுனால பாதிக்கப்பட்டார் அப்படின்னா நேச்சுரல் ஆஃப் பிரின்சிபல் ஆஃப் நேச்சர் ஜஸ்டிஸ், அவருக்கு கொடுக்க வேண்டிய வாய்ப்பை திருப்பியும் நீங்க கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றதா இந்த செக்ஷன் 161. இதை நீங்கள் எவ்வளவு தூரம் உங்களுக்கு பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்திங்க. அடுத்து ஒரு கேஸ் லாஸ் பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ்ல ஒரு பார்ட்டி என்ன பண்ணியிருக்காருன்னா ஸ்டார் இன்ஜினியர்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஆக்சுவலா ஒரு இ இன்வாய்ஸ் டீலர். இவர் என்ன பண்றார், கரெக்டா இ இன்வாய்ஸ் ப்ரிப்பேர் பண்றார். பில் டு ஷிப் டு ஆப்ஷன்ல இன்வாய்ஸ் ரெடி பண்ணிட்டார், இவே பில்லும் கரெக்டாக போட்டுட்டார். ஸோ ஒரு 12 மாதம் ஃபைல் பண்ணதில் ஒரு 21-22 என்ன பண்ணிட்டார் அப்படின்னா இடையில ஒரு 3 மாசத்துல மட்டும் என்ன பண்ணிட்டாருன்னா பில் டு அட்ரஸ்ல வர ஜிஎஸ்டி நம்பரை போடுற பொதுவாக ஷிப் டு பார்ட்டியில் வர ஜிஎஸ்டி நம்பரை போட்டு அவருடைய ஜிஎஸ்டிஆர் ஒன்றை ஃபைல் பண்ணிட்டார். பட் இதை நெக்ஸ்ட் டைம் ஆஃப் நவம்பர் 22 வரைக்கும் இதை கவனக்குறைவா கவனிக்காம விட்டுட்டார். சரி, நான் உங்ககிட்ட ஒரு ஃப்ரீ செக் கொடுக்குறேன், எத்தனை பேர் ஒரு ஜிஎஸ்டிஆர் 1 இ இன்வாய்ஸ் ஆட்டோ பாப்புலேட் ஆன ஃபிகர்ல பில் டு ஷிப் டு கரெக்டா இருக்காங்கிறத எத்தனை பேர் ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கிறீங்க?
இது ஒரு செக்லிஸ்ட்டை வச்சுக்கோங்க. எஸ் ஆர் நோ குயிக்காக போடலாம் சேட் பாக்ஸில். வில் டு ஷிஃப்ட் டு போடுறப்போ எத்தனை பேர் ஷிஃப்ட் டு அட்ரஸை மாதிரி இங்கே போட்டுட்டாங்களா இல்லையா அப்படின்னு நடந்திருக்கா அப்படிங்கிறத ஒரு கிராஸ் செக் பண்ணுறேங்க. ஸோ இன்வாய்ஸ் போடுறப்போ தப்பு பண்ணியிருந்தா கூட நீங்கள் GSTR1 ஃபைல் பண்ணுறப்பயாவது கண்டுபிடிச்சி அதை மாற்றிக்கலாம். ஸோ இன்வாய்ஸ் வேலிடிட்டி கரெக்டாக தான் இருக்கும். பட் இந்த ஜிஎஸ்டி நம்பரை நீங்கள் அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை தயவுசெய்து ஒரு தடவை கேர்ஃபுல்லாக செக் பண்ணிக்கிங்க. ரைட், இந்த மாதிரி இந்த கேஸ் பண்ணோன்னையும் ஹைகோர்ட்டில், பாம்பே ஹைகோர்ட்டில் இவங்க ரெப்ரசென்ட் பண்ணி நாங்கள் எல்லா பேப்பர்ஸும் கரெக்டாக வச்சுருக்கோம், இன்வாய்ஸ் கரெக்டாக போட்டிருக்கோம், ஈவே பில் கரெக்டாக போட்டிருக்கோம், ஆனால் ஒரு சில மிஸ்டேக்ஸ்னால நாங்கள் ஷிஃப்ட் டு அட்ரஸை தப்பாக போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணோன்னையும் பாம்பே ஹைகோர்ட் என்ன சொல்லுது, எல்லாத்தையும் சரி பார்த்து இதை மாற்றி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டுட்டு தாராளமாக GSTR1 மேனுவலாவோ அல்லது ஆன்லைன்லோ அமெண்ட்மெண்ட் செய்ய சொல்லி ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு வெல்கம் ஜட்ஜ்மெண்ட். ஸோ நம்மளுக்கு ஃபேவரான ஜட்ஜ்மெண்ட்டை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒன் ஆஃப் த ஃபேவர் ஜட்ஜ்மெண்ட். இன்வாய்ஸ் கரெக்டாக போட்டிருக்கீங்க, ஈவே பில் போட்டிருக்கீங்க, பட் சம் மிஸ்டேக்னால GSTR1 ராங் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த கேஸை நீங்கள் கோட் பண்ணி தாராளமாக ரெப்ரசென்ட் பண்ணலாம். இன்னைக்கு போர்ட்டல் அப்டேட்ஸ் பார்த்தலாம். விடுங்கண்ணே. இல்லப்பா, அடிமேல் அடி விழுந்துகிட்டே இருக்குப்பா. எத்தனை அடியை தான் சமாளிப்பேன்? இந்த ஒத்த உடம்பு எத்தனை தாங்கும்? ரைட், ஓகே, சூப்பர். இந்த மாசத்துல வந்திருக்கிற அப்டேட்ஸ் மூணுமே ரொம்ப 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 முக்கியம். ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் ஃபார் டாக்ஸ் பேயர். அதாவது உங்களுக்கு நல்லா தெரியும், இவே பில் போடுறப்போ 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் பண்ணி பார்த்துருப்பீங்க. மொபைலுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும், அதுக்கப்புறம் திருப்பியும் இவிசி போட்டு இவே பில்லை ஜென்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ திருப்பியும் போர்ட்டலில் லாகின் பண்ணுறக்கே இதை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதை பார்க்க போகிறோம். கிரெடிட் ரிவர்சல் ரீகன்சல் பார்க்க போகிறோம். ஜிடிஏவோட லாரி டிரான்ஸ்போர்ட் சேஞ்சஸை பார்க்க போகிறோம். ரைட், ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னா 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் ஃபார் லாகின். சார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்கள் இந்த ஒரு அட்வான்ஸ்டு செக்யூரிட்டி மெக்கானிசத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஹரியானா ஸ்டேட்டில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சு. அதுக்கப்புறம் பஞ்சாப், சண்டிகர், உத்தரகாண்ட், ராஜஸ்தான், டெல்லி இந்த பலியாடுகள் எல்லாம் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஃபேஸை முடிச்சிட்டோம். செகண்ட் ஃபேஸ் ரோல் டு ஆல் இந்தியாவுக்கு வரப்போகிறோம் அப்படின்ட்டாங்க. ஒவ்வொரு ஃபேஸ் வைஸாக இதை கொண்டு வந்துட்டாங்க. சிம்பிளாக புரிஞ்சுக்குங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு சிஸ்டத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. திருப்பூரில் நம்ம ஃப்ரெண்டு ராமநாதன் சார் என்ன பண்ணுறாரு, ஒரு 5 சிஸ்டம் வச்சிருக்காரு. ஒரு சிஸ்டத்தில் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறாரு, ஃபைல் பண்ணிட்டு இருக்காரு, லாகின் போட்டு ஃபைல் பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு ராமநாதன் சாருக்கு ஒரு 10 நாள் வெளியே வேலை வந்துருச்சு. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கோயம்புத்தூரில் போய் ஒரு ஆஃபீஸில் உட்காந்து ஃபைல் பண்ணுறாருன்னா அவருடைய லாகின் ஓப்பன் ஆகாது. அப்போ என்ன பண்ணோம்னா, அவருடைய ஆத்தரைஸ்டு சிக்னேட்டரிக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த வாங்கி அவருடைய ஃபோன் நம்பருக்கும் அவருடைய இமெயில் ஐடிக்கும் ஓடிபி போய் அதை வாங்கி போட்ட பிறகுதான் ராமநாதன் சார் கோயம்புத்தூர்ல போய் அவருடைய ஜிஎஸ்டி ரிட்டனை ஃபைல் செய்ய முடியும். ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக கொண்டு வந்திருக்காங்க. பட் இது நம்மளுக்கு திருப்பியும் ஒரு தலைவலியாக வரலாம். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க உங்களுடைய ஆத்தரைஸ்டு சிக்னேட்டரியோட ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ண சொல்றாங்க. ஸோ நான் இப்போ திருப்பியும் கேட்குறேன், செக்லிஸ்ட் நம்பர் 2, எத்தனை பேர் உங்களோட எல்லா கிளைண்ட்ஸோட பிரைமரி ஆத்தரைஸ்டு சிக்னேட்டரியோட ஃபோன் நம்பரும் இமெயில் ஐடியும் இப்போ கரண்ட்ல இருக்கா அப்படின்னு ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணியிருக்கீங்க? எஸ் ஆர் நோ சேட் பாக்ஸில் கிளிக்காக போடலாம். உங்கள்கிட்ட 100, 200, 300 கிளைண்ட்ஸ் இருக்காங்க. எல்லாத்தோட பிரைமரி ஆத்தரைஸ்டு சிக்னேட்டரியோட ஃபோன் நம்பரும் இமெயில் ஐடியும் கரண்ட்ல இருக்கிறது தான் உங்க போர்ட்டல்ல இருக்கா அப்படிங்கிறத எத்தனை பேர் யூ ஹாவ் டு கிராஸ் செக்? எல்லாத்துக்கும் கணேசன் ஜி நோ போறாரு. ஏன் ஜி? சூப்பர் கோரி. மாணிக்கம் சார் கிரேட் சார், எக்ஸலன்ட். தலைவா ராஜசேகர் ஜி நீங்களாம் வேற லெவல். ஓகே, சூப்பர். ஸோ தயவுசெய்து நிறைய வேலையை தள்ளி போட்டு வரீங்க. எல்லா வேலையும் சேர்ந்து ஒன்றா உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்துடும். தயவுசெய்து
ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கிங்க. ஏன்னா அதை போர்ட்டலே அட்வைசரியாக கொடுத்துட்டாங்க. The taxpayer would need to provide one-time password entering user ID password delivery at the primary authorized signatory. அவரோட ஃபோன் நம்பரோட இமெயில் ஐடிக்கு தான் போகும். ஏன்னா எனக்கு நிறைய கேசஸ் வருது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா பழைய அக்கௌண்ட் ஆகட்டும், இல்லை வேற யூஸ் பண்ணாத நம்பர்ஸ் ஆகட்டும், இல்லை வேற மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கவனிக்காம விட்டுட்டு இது என்ரோபிள் ரோல் அவுட் ஆன பிறகு சிக்கலில் மாட்டிக்க வேணாம். ஸோ இதை செக் பண்ணிக்கோங்க. இது வந்து 1 டிசம்பர்லேருந்து ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க சார். என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்கள் புதிதாக உங்களுடைய ஜிஎஸ்டி போர்ட்டல் லாகினை கீழ்கண்ட ஒன்றில் லாகின் செய்யும் பொழுது, ஃபோனில் ஆல்ரெடி ஒரு ஃபோனில் லாகின் பண்ணிட்டு இருக்கீங்களா, பிரச்சனை இல்லை. லேப்டாப் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, பிரச்சனை இல்லை. வேற கூகுள் ப்ரௌசர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, பிரச்சனை இல்லை. வேற லொக்கேஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, பிரச்சனையே இல்லை. ஆனால் இந்த நாளையும் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுறீங்க. அதாவது கூகுள் குரோமில் ஜிஎஸ்டி லாகின் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அது ஒர்க் ஆகலைன்னு மோசிலா பயர் பாக்ஸோ இல்லை வேற சிஸ்டத்தை புதுசாக வாங்கியோ நீங்கள் லாகின் பண்ணுறப்போ எல்லா ஃபர்ஸ்ட் டைம் எல்லா கேஸுக்கும் ஆத்தரைஸ் சிக்னேட்டரியோட மொபைல் நம்பர்ட்டையும் ஃபோன் நம்பர்ட்டையும் ஓடிபி வாங்கின பிறகு தான் உங்களால் ஜிஎஸ்டி லாகின் செய்ய முடியும். பிக் த்ரெட்டன். ஸோ தயவுசெய்து அசோசியேஷன் மற்ற எல்லாத்துக்கும் ரெப்ரசென்ட் பண்ணுறேன். இதை தயவுசெய்து வித்ட்ரான் பண்ண சொல்லலாம். இல்லை இதில் வேற ஏதாவது ஆப்ஷன் பண்ணி சொல்லலாம். அடுத்து எலக்ட்ரானிக் ரீக்ளிக் ரிவர்சல். இது ஏன் வந்து திருப்பி எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ இனிமேல் திருப்பியும் நீங்கள் இதை யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கீங்க, உன்னையும் உங்களுடைய கிரெடிட்ஸ் எடுக்காமல் இருக்கிறீங்க, எடுத்த கிரெடிட்டை க்ளோஸ் பண்ணி பேலன்ஸ் வச்சுருக்க கிரெடிட்டை ஓப்பனிங்காக நான் உனி கொடுக்கல சார், இதுக்கு முன்னாடி கொடுத்ததில் நான் தப்பு பண்ணிட்டேன் சார், நான் மிஸ்டேக்காக கொடுத்துட்டேன் சார், அதாவது தவறு செஞ்சுட்டேன் சார், நான் சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. ஜனவரி 31க்குள்ள எலக்ட்ரானிக் கிரெடிட் ரிவர்சல் அண்ட் ரீக்ளைமோட ஓப்பனிங் பேலன்ஸை நீங்கள் இப்போ போய் கரெக்டாக கொடுத்துடலாம். அந்த டைமில் அவசரத்தில் 1,00,000க்கு 1000 இல்லை ₹1 போட்டோ ஃபைல் பண்ணவங்க ஸ்டில் எக்ஸ்டெண்டட் டு இந்த மந்த் எண்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தாராளமாக இந்த 2வது வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிங்க. அப்புறம் நான் ஒரு சில கேசஸ் பார்த்தேன். எலக்ட்ரானிக் கிரெடிட் ரிவர்சல் அண்ட் ரீக்ளைமில் மைனஸ் ஃபிகர் வருது. தயவுசெய்து அப்படி வரக்கூடாது. உங்களுடைய மைனஸ் ஃபிகர் வந்ததுன்னா தயவுசெய்து ப்ராப்பராக அலர்ட் ஆகிக்கிங்க. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ண. இந்த ஜிடிஏஎல் தான் ஜிஎஸ்டியில் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலையே மோஸ்ட் கன்ஃபியூசிங் ஒரு செக்டர். டிபார்ட்மெண்ட்டுக்கு ரெவன்யூவும் வருது, பட் டிபார்ட்மெண்ட்டும் இவங்களை மோஸ்ட் கன்ஃபியூசிங் பண்ணுறாங்க. இதை எத்தனை பேர் அக்ரி பண்ணிக்கிறீங்க? சரி, ரைட், ஓகே. இப்போ இந்த ஜிடிஏல வந்திருக்கிற ரொம்ப முக்கியமான அப்டேட் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு ஜிடிஏ கிளைண்ட் இருந்தால் உங்களுக்கு ஒரு டாப் அப் மெசேஜ் ஓப்பன் ஆகும். எஸ் ஆர் நோ, அதாவது நீ வந்து ஜிடிஏக்குள்ளே போய் ஃபார்வேர்டு சார்ஜஸ் போறியா இல்லை ரிவர்சல் சார்ஜஸ் போறியா? எஃப்சிஏ, நம்ம எஃப்சிஎம்ஏ ராஜசேகர் சார் நான் வச்சுக்கிங்க. எஃப்சிஏ அப்படின்னா 12% வரி வசூல் பண்ணுறது. எஃப்சிஎம்ஏ ராஜசேகர் நாங்கள் வச்சிங்கன்னா இந்த எஃப்சிஏ கான்செப்ட் வந்துடும். ஏன்னா அவர் போடுற கோட்டுக்கு வந்து 12%. ஏன்னா அவர் எப்போவுமே 1000 ரூபாய்க்கு மேலே தான் கோட்டு வாங்குவார். ஸோ அவர் நாங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இதை நாங்கள் வச்சுக்கலாம். ஸோ எஃப்சிசிஎம்ஏ ராஜசேகர் கோட்டு அப்படின்னா 12%. இது ஃபார்வேர்ட் சார்ஜஸ். இதே அந்த கோட்டை கழட்டிட்டார் அப்படின்னா ரிவர்ஸ் சார்ஜஸ் அப்படின்னா வச்சுக்கோங்க. ஃபார்வேர்ட் சார்ஜஸ், ரிவர்ஸ் சார்ஜஸ், இந்த ரெண்டையும் ஜிடிஏ என்ன பண்ண போகுது அப்படிங்கிற வந்திருக்கிற அப்டேட். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 3/22 13/7 அன்னைக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தோம் அப்படிங்கிறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு லாரி ஓனர் ஜிடிஏ பிஸ்னஸ் செய்கிறவங்க 12%க்கு நோட்டிஃபிகேஷன் ரேட் நோட்டிஃபிகேஷன் நவம்பர் 2017 அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டு 12% வரி வசூல் செய்யணும் அப்படின்னா இவங்க ஒரு அனெக்சர் 5 ஃபைல் பண்ணணும்னு கொண்டு வந்தாங்க. அதை 15 மார்ச்க்குள்ள ஃபைல் பண்ணணும்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. புதுசாக வர்றவங்களுக்கு இதுக்கு ஆப்ஷன் இருக்கா, மேனுவலாக பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த சேஞ்சஸ் எல்லாம் இந்த நோட்டிஃபிகேஷன் 3/20 இருந்தது. ஒரு நாடு முழுவதும் இதுக்கு ரெப்ரசன்டேஷன் போகணும். திருப்பி இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 6/2023 26 ஜூலையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரி எல்லா கோட்டையாலையும் புரோட்டா எல்லாம் நான் திருப்பி சாப்பிட்றேன் அப்படின்ட்டு இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் 31 மார்ச்சுக்குள்ளே உங்களுடைய அனெக்சர் 5 ஃபைல் பண்ணலாம்.
ஃபார்வேர்ட் சார்ஜஸ் போகிறவங்க அனெக்சர் 5 ஃபைல் பண்ணலாம். ஒரு தடவை ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எதையுமே நீங்கள் செய்ய வேண்டாம். இல்லை சார் நான் திருப்பியும் ஆர்சிஎம்கே போகிறோம் சார் அப்படின்னா திருப்பியும் அனெக்ஸ் 6 ஃபைல் பண்ணுங்க. மேனுவலாக இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சிஸ்டத்தில் போய் அப்லோட் பண்ணிக்கிங்க அப்படின்னு கொண்டு வரப்பட்ட அப்டேட் தான் போர்ட்டலில் கொடுத்துருக்கிற அட்வைசரி. ஸோ கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும், கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ரைட் சார், நான் இது வரைக்கும் ஜிடிஏல ஆர்சிஎம்ல இருந்தேன். அதாவது லாரி வாடகை 5% என்னுடைய பார்ட்டி கட்டிக்குவார். நான் பில்லில் 5% போட்டோ இல்லை அப்ளிகபிள் டு ஆர்சிஎம்னு போட்டோ ஒரு இன்வாய்ஸை கொடுத்துருவேன். இப்போ ஜனவரி முடிஞ்சு 1 ஏப்ரல் 2024 இருந்து நான் எஃப்சிஎம்முக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா வர 31 மார்ச்சுக்குள்ள உங்களுடைய அனெக்சர் 5ஐ தாக்கல் செய்ய வேண்டும். உள்ள போர்ட்டலில் போகிறீங்க, சர்வீசஸ் யூசர் சர்வீசஸ் ஜிடிஏ குட் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சிஸ்னு உங்களுக்கு தனியாக ஒரு பாக்ஸை உருவாக்கிட்டாங்க. உள்ளே போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அனெக்சரை செலக்ட் பண்ணி ஃபைல் பண்ணுங்க. சரி சார், நான் இதை போன வருஷத்தில் எஃப்சிஎம்ல தான் இருக்கேன். ராஜசேகர் சார் கோட்டை நாங்கள் வச்சுக்கோங்க, 12% கட்டிட்டு தான் இருக்கேன். இப்போட்ட எங்கிட்ட ஐடிசி எல்லாம் 0. நான் என்ன வர்றேன், பழையபடி ஆர்சிஎம்க்கு போகிறேன். நான் என்ன பண்ணுவேன்னா திருப்பியும் போய் நீங்கள் ஒரு ஃபார்ம் அனெக்சர் 6 ஃபைல் பண்ணி ரிவர்ட் அண்டர் த ரிவர்ஸ் சார்ஜஸ் மெத்தடுக்கு போகிறேன் அப்படின்னு ஆஃபீஸருக்கு நீங்கள் இன்டிமேட் பண்ணணும். ஸோ அது அனெக்சர் 6. சார் நான் ஆல்ரெடி எஃப்சிஎம்ல தான் இருக்கேன், ஆனால் போன வருஷம் புதுசாக எடுத்திருந்தேன், அதனால் நான் மேனுவலாக ஃபைல் பண்ணியிருந்தேன். என்னுடைய டேட்டாவை நான் அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னா கடைசியாக அப்லோட் மேனுவலி ஃபைல்டு அனெக்சர் 5 அப்படின்னு இருக்கிறதுல நீங்கள் போய் கொடுத்துக்குங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல ஐயா, நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. ரைட், 1 2 3 பாயிண்ட் நான் வச்சுக்கோங்க. நான் எவ்வளோ சம்மரைஸ் பண்ண முடியுமோ தமிழில் தெளிவாக பண்ணி கொடுத்துட்றேன். சார் நான் இதற்கு முன்னாடி எஃப்சிஎம்ல இருக்கேன், அனெக்சர் 5 ஃபைல் பண்ணிட்டேன், எந்த ஆக்ஷனும் பண்ண வேண்டாம், நீங்கள் ஜாலியாக உங்கள் வேலையை பாருங்கள். இல்லை சார் நான் இதற்கு முன்னாடி ஆர்சிஎம்ல இருந்துட்டு இருக்கேன், ஏப்ரலில் புதுசாக இந்த மாதம் ஜனவரி மாதம் பொங்கலுக்கு என் ஓனர் வந்து 2 வண்டி வாங்கிட்டார். ஸோ இந்த 2 வண்டி வாங்கினதுனால எனக்கு டேக்ஸ் இருக்குது. இதனால நான் என்ன பண்ணுறேன், திருப்பி எஃப்சிக்கே போகிறேன், ஃபார்வேர்ட் சார்ஜஸ்க்கு போகிறேன் ஏப்ரல்லேருந்து அப்படின்னா நீங்கள் போய் மறக்காமல் 31 மார்ச்சுக்குள்ளே அனெக்சர் 5 ஃபைல் பண்ணிடுங்க. இல்லை சார் நான் இப்போ எஃப்சிஎம்ல தான் கரண்ட்டில் இருந்துட்டு இருக்கேன், ஃபார்வேர்ட் சார்ஜஸில் தான் 12% வரியை வசூல் பண்ணி கட்டிகிட்டு இருக்கேன், இது வேண்டாம் நான் திருப்பி ஆர்சிஎம்ஏ போகலான்னு சொல்லி எங்கள் ஓனர் சொல்லிட்டாரு அப்படின்னா நீங்கள் திருப்பியும் அனெக்சர் 6 ஃபைல் பண்ணுங்க. ரைட், நான் ஒரு 3 கொஸ்டின் குயிக்காக கேட்குறேன், சாட் பாக்ஸில் டக்குன்னு போடுங்க. டியூ டு த டைம் கன்சைன். ஆல்ரெடி நான் எஃப்சிஎம்ல இருக்கேன், அனெக்சர் 5 ஃபைல் பண்ணிக்கிட்டேன், இப்போ நான் ஏதாவது செய்யணுமா? எஸ் சார் நோ? சாட் பாக்ஸில் ஹீரோ போகலாம் சார். ஆல்ரெடி ஃபார்வேர்ட் சார்ஜஸில் இருக்கேன், 12% வரி வசூல் கட்டிட்டு இருக்கேன், அனெக்சர் 5 போன வருஷமே ஃபைல் பண்ணிட்டேன், இனிமேல் நான் ஏதாவது செய்ய வேண்டுமா? இந்த மார்ச்சுக்குள்ளே நான் ஏதாவது ஃபைல் பண்ணணுமா? வெரி குட். செகண்ட் கொஸ்டின், நான் இது வரைக்கும் ஃபார்வேர்டில் தான் இருந்துட்டு இருக்கேன், ஆனால் எங்கிட்ட ஐடிசி இல்லாத காரணத்தினாலையும் இந்த 12% எனக்கு கட்டுறக்கு சிரமமாக இருக்கிறனாலையும் நான் ஆர்சிஎம்க்கு பழையபடி போகிறேன் சார் 1/4 அப்போ நான் என்ன செய்ய வேண்டும்? நான் ஆர்சிஎம்க்கு ஏப்ரல்லேருந்து போகிறேன், அனெக்சர் 5 ஃபைல் பண்ணணுமா, அனெக்சர் 6 ஃபைல் பண்ணணுமா? 5/6 டைப் பண்ணு, உங்களுக்கு V5 டைப் பண்ணுறது ஈஸியாக இருந்தால் 5/6 அப்படின்னு நான் வச்சுக்கேன். சார் நான் ஆர்சிஎம்க்கு போகிறேன் ஏப்ரலில், இப்போ நடப்புல நான் வரி வசூல் பண்ணி கட்டிட்டு இருக்கேன், நான் என்ன தாக்கல் செய்யணும்? 5/6? சிவகுமார்ஜி ரீசெக் யுவர் ஆன்சர். ஆல்ரெடி எஃப்சிஎம்ல இருக்கார், கோயிங் பேக் டு ஆர்சிஎம், அப்போ 5/6. எஸ், வெரி குட், சூப்பர் சார். எல்லாரும் சொல்லலாம் சார், முடிஞ்ச அளவுக்கு சொல்லலாம். ரைட், வெரி குட், கிளியர். சரி, லாஸ்ட் கொஸ்டின் சார், நான் ஆல்ரெடி ஆர்சிஎம்ல இருக்கேன், இது வரைக்கும் ஆர்சிஎம்ல தான் இருக்கேன், 1/4/2024 இருந்து நான் 12%க்கு போகிறேன். ராஜசேகர் சார் கோட்டை நான் வச்சுக்கோங்க, நான் எஃப்சிஎம்க்கு போகிறேன்,
இப்போ நான் 5 ஃபைல் பண்ணணுமா 6 ஃபைல் பண்ணணும்? வெரி குட், கிரேட் ஆன்சர்ஸ், சூப்பர், எக்ஸலன்ட் பர்சன்டேஜ், கிரேட், சூப்பர். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி ரைட், ஓகே சார். ஒரு சின்ன பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நிறையா வாட்ஸ்அப்ல எல்லாம் நிறைய டிபேட் பண்ணீங்க. நான் என்ன ப்ராக்டிக்கலாக சந்திச்சனோ அதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துங்கிற பாயிண்ட் தான். ஐ எம் நாட் டிபேட்டுக்குள்ளே போகிறதுக்கு நான் விரும்பல. சிம்பிளாக ரூல் 48(5) சப்செக்ஷன் 5 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு இன்வாய்ஸ் போட வேண்டிய நபர் இன்வாய்ஸ் போடாமல், அந்த இன்வாய்ஸில் IRN நம்பர் இல்லாமல் அவருடைய GSTR 1 ஃபைல் செய்து விட்டால் அவருடைய ரிசிபியண்டோடைய 2A மட்டுமே அது வரும், 2Bயில் வராது. ஸோ அதுதான் ரூல் 48 சப்செக்ஷன் 5 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு இன்வாய்ஸ் போட வேண்டி எப்படி போடணும்னு சொன்ன மேனரை தவிர அவர் வேற ஏதாவது செய்தா செட் சப் ரூல் ஷேல் நாட் ட்ரீட்டட் ஆஸ் அன் இன்வாய்ஸ், அது இன்வாய்ஸே இல்லைங்குது. ஸோ ஒரு இன்வாய்ஸா இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய 2Bயில் அந்த இன்வாய்ஸ் உண்டான ITC எடுத்துக்கொண்டு வராது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக உங்களுடைய புக்ஸ் வர்சஸ் 2A வர்சஸ் 2Bயும் இனிமேல் நீங்கள் சரிபார்க்க வேண்டும். நிறைய பேர் வெறும் 2B வர்சஸ் புக்ஸை மட்டும் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படி பார்க்காதீங்க எவ்ரி மந்த். ஏன்னா இந்த இன்வாய்ஸ் கான்செப்ட் மேக்ஸிமம் கூடிய ஒரு 1 இயரில் இல்லை ஒரு மேக்ஸிமம் 8 மந்த்ஸில் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அப்ளிகபிள் டு ஆல், எல்லாருக்கும் வரலாம், இல்லை 1.5 கோடிக்கு வரலாம். ஸோ அடுத்து இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ கிளியர் ஆகிக்கிங்க. புக்ஸ் வர்சஸ் 2A வர்சஸ் 2Bயை எவ்ரி மந்த் பக்காவாக கம்பேர் பண்ணிக்கிங்க. ஸோ சிம்பிளாக சொல்லிடுறேன், ஒரு IRN இல்லாமல் நார்மலாக தயாரிக்கப்பட்ட இன்வாய்ஸை ஒரு பார்ட்டி GSTR 1 தாக்கல் செய்தால் 2Aவில் மட்டுமே வரும், 2Bயில் எடுத்துக்கொண்டு வராது. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஐ ஹாவ் டு கன்ஃபார்ம் வித் டெக்னிக்கல் டீம் அண்ட் ஆல்சோ இங்கே ஒரு அட்வைசரி கொடுத்துருக்காங்க. However, may any other scenarios which input tax credit not available to the taxpayer. Some has been generated in the system. Taxpayer should self-realize the GSTB. So ஒரு 2Bங்கிறது மேக்ஸிமம் உங்களுடைய எலிஜிபிள் ITC. இந்த எலிஜிபிள் ITCக்குள்ள இன்வாய்ஸ் போட வேண்டிய நம்பர் நார்மலாக போட்ட இன்வாய்ஸை கண்டிப்பாக எடுத்துட்டு கொண்டு வராதுங்கிறது என்னுடைய ஒப்பீனியன் அண்ட் என்னுடைய ஃபைலிங்ஸ். அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. தேக்கடா முடி. ஸோ இவே பில்லில் ஒரு 2 முக்கியமான அப்டேட். 1 பிப்ரவரி 24 பொங்கல் முடிஞ்சோடனையும் 1 பிப்ரவரி ஆல்ரெடி இப்போவே நேற்றுலேருந்து 2-3 பேர் கூப்பிட்டாங்க. ஸோ இவே பில் போர்ட்டலில் NICயை டிபார்ட்மெண்ட் ஹேவ் மேஜர் அப்டேட்ஸ் கொண்டு வராங்க. அதில் ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னா, உங்களுடைய மொத்த விற்பனை தொகை 5 கோடிக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய B2B இன்வாய்ஸ், யாருக்கெல்லாம் GST நம்பரை போட்டு இன்வாய்ஸ் போடுறீங்களோ, எக்ஸ்போர்ட்டு URPன்னு போட்டு போடுற எக்ஸ்போர்ட்டுக்கும் கண்டிப்பாக 6 டிஜிட் HSN கோடும் போட்டால் மட்டுமே உங்களுடைய இவே பில் ஜென்ரேட் ஆகும். 5 கோடிக்கு கீழே இருக்கிறவங்க 4 டிஜிட் உங்களுடைய B2Bக்கும் B2 எக்ஸ்போர்ட்டுக்கும் கண்டிப்பாக போட வேண்டும். இந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக உங்களோட HSN சம்மரியை செக் பண்ணிக்கிங்க, எலிஜிபிலிட்டி பார்த்துக்கிங்க. 1 பிப்ரவரியிலேருந்து இந்த அப்டேட் வந்திருக்கு. ரெண்டாவது அப்டேட் அதே டேட்டில் கொடுத்தாங்க, 5 அன்னைக்கு இன்னொரு NICலேருந்து ஒரு அப்டேட் வந்தாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு இன்வாய்ஸ் போட வேண்டிய நபர் அவருடைய இன்வாய்ஸ் டீட்டெயில் கரெக்டாக கொடுக்கல அப்படின்னா அந்த இன்வாய்ஸ் இல்லாமல் அவருடைய இவே பில் ஜெனரேஷன் வில் நாட் பி அலௌட் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இந்த வேலிடிட்டி 1 மார்ச் 2024 கொண்டு வந்தாங்க. இதை திருப்பியும் நேற்று 10ஆம் தேதி அன்னைக்கு திருப்பியும் வித்ரான் பண்ணிட்டாங்க. பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இந்த நோட்டீஸ்ல கொடுத்ததை கவனிங்க. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். 2 பாயிண்ட் இவங்க எஸ்கலேட் பண்ணிருக்காங்க. இந்த PDF டவுன்லோட் பண்ணி கொஞ்சம் படிச்சு பாருங்க. என்ன சொல்றாங்கன்னா, அனலைசிஸ் தட் சம் taxpayer who are eligible for e-invoicing, அவங்களுக்கு இன்வாய்ஸ் எழுதுறாங்க, ஆனா அவங்க போடுற இவே பில்லுக்கும் இன்வாய்ஸுக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறாங்க. சம்பந்தம் இல்லைன்னா they are not linking-ங்கிறாங்க. ஸோ ஒரு 5C524 அப்படின்னு ஒரு இன்வாய்ஸ் நம்பர் வச்சுக்கிறீங்க. இந்த இன்வாய்ஸ் நம்பருக்கும் அவங்க இவே பில்லில்
C5ன்னு போடாமல் C24 போட்டாலும் இவே பில் அலோவ் பண்ணி எடுத்துக்குது. ஸோ இந்த ரெண்டுக்கும் ஒரு கிராஸ் செக் மெக்கானிசம் என்ஐசியில் இன்னும் டெவலப் பண்ணல அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, invoice detail entered separately under the EWA bill, e-invoice are not matching with respect to certain parameters. ஒரு சில parameters unique quantity ஆகட்டும், வேல்யூ ஆகட்டும், இல்லை பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆகட்டும், இதெல்லாம் வந்து இன்வாய்ஸுக்கும் EWA பில்லுக்கும் மிஸ்மேட்ச் வருது அப்படின்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ பரவாயில்ல, இப்போவாது கண்டுபிடிச்சாங்களே, இது சொல்கிறாங்க. ரைட், இதை எல்லாத்தையும் விட ஒரு சீனியர் அட்வொகேட் வந்து சொன்ன ஒரு விஷயம் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சிலர் இன்வாய்ஸ் போடுறாங்க. அதாவது இன்வாய்ஸ் போட வேண்டிய நபர் வெறும் நார்மல் இன்வாய்ஸை போட்டுட்டு நார்மல் EWA பில்லை ஜென்ரேட் பண்ணி வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ள அதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ சரக்கு அனுப்பிட்டு அந்த EWA பில்லையும் கேன்சல் பண்ணிடுறாங்க, இன்வாய்ஸையும் கேன்சல் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாம் எடுத்து தான் இப்போ EWA பில் போர்ட்டில் ட்ரமாட்டிக் சேஞ்சஸ் கொண்டு வராங்க. ஏன் அப்படின்னா, நாடு முழுவதும் ஆஃபீஸர் கையில் ஒரு மொபைல் ஆப் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் ஆப்பில் எவ்ரி ஆஃபீஸரும் அவங்களோட EWA பில் ட்ராக்கிங் ரிப்போர்ட்ஸை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். சம் வேல்யூ அடிஷனும் இந்த ஆப்பில் கொடுத்துருக்காங்க. அதுபடி ஏஐஜியில் ஆடிட் இன்ஃபர்மேஷனில் ஏஜி ஆடிட்டில் இந்த EWA பில் ரிகார்டிங் எடுத்ததில் என்ன அப்படின்னா, மெயினாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மல்டிபிள் EWA பில்ஸ் வந்து ஒரு சிங்கிள் இன்வாய்ஸில் பண்ணுறாங்க. நம்ம இவ்வளோ ஸ்ட்ரைட்டனிங் பண்ணியும் இன்வாய்ஸ் EWA பில் கொண்டு வந்துமே சிங்கிள் இன்வாய்ஸ் நம்பரை வச்சு ஏகப்பட்ட EWA பில்லை ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. காம்போசிஷன் டீலர் வெளி மாநிலத்துக்கு இன்டர்ஸ்டேட்டுக்கு ஏகப்பட்ட EWA பில்லை ஜென்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு காம்போசிஷன் டீலர் வெளி மாநிலத்துக்கு ₹1 கூட விற்பனை செய்யக்கூடாது, பட் அவர் ஏகப்பட்ட EWA பில்லை ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. தர்கோட்ஸ் லிமிட் ஆஃப் காம்போசிஷன் டீலர். ஸோ ஒரு ₹1.5 கோடி தான் ஒரு காம்போசிஷன் டீலரோட லிமிட்டு. ஆனால் அவர் EWA பில் போட்டதோட அப்ட்ராக்டை எடுத்து பார்த்தா 3 கோடி 2 கோடின்னு இஷ்டத்துக்கு EWA பில்லோட ஜென்ரேஷனை காம்போசிஷன் டீலர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காம்போசிஷன் டீலர் EWA பில் மூலமாக மோஸ்ட் வாட்ச் பண்ண போகிறாங்க. நான் ஃபைலர் ஸ்டில் EWA பில்லை ஜென்ரேட் பண்ணுறாங்க. நில் ஃபைலர் கேன்சல் டீலரும் அந்தந்த மாதத்தில் EWA பில்லை ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஏஜி ஆடிட் EWA பில்லை ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ண சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததுனால நம்மளுக்கு 18-19க்கு எல்லாரும் ரெடியாகிக்கிங்க. மேக்ஸிமம் நோட்டீசஸ் EWA பில்லோட மேட்ச் பண்ணி வரலாம். ரைட், ஆல்ரெடி வந்துருச்சு, எனக்கு கொடுத்த ரிப்ளைஸ் கொடுக்குற நோட்டீஸ்க்கு தான் வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் அலர்ட் ஆகிக்குங்க. ரைட், ஸோ ஒரு போர்ட்டலில் பேமெண்ட் அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப 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 ஒரு வெல்கம் அப்டேட். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நாளைக்கு காலையில் தான் 2B ஜென்ரேட் ஆகும். உங்களுக்கு கையில் இருக்கிற பணத்தை எல்லாமே செலவு பண்ணிடுவாங்க. 19ஆம் தேதி அன்னைக்கு டேக்ஸ் உங்களை கட்ட சொன்னீங்க அப்படின்னா, சார் எங்கிட்ட 2000 ரூபா தான் இருக்கும்பாங்க. அவர் கட்ட வேண்டிய டேக்ஸ் 3000 ரூபாயா இருக்கும். ஒரு 1000 ரூபா அவர்கிட்ட இல்லாதனால அவருடைய 3Bயை ஃபைல் பண்ண முடியாமல் இருக்கும். அதுக்கு லேட் ஃபீ அடுத்த நாள்லேருந்து இன்ட்ரெஸ்ட்டும் ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு வெல்கம் சேஞ்சஸ் 6 வருஷத்தில் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுங்க, டெபிட் கார்டை யூஸ் பண்ணுங்கன்னு கொண்டு வந்துட்டாங்க. நம்ம டெபிட் கார்டை பற்றி பேச போகிறதில்ல, கிரெடிட் கார்டை பற்றி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் கிளைண்ட்டுக்கு இந்த மெசேஜை கன்வே பண்ணி ஒரு கொடாக் பேங்க்கில் ஒரு கிரெடிட் கார்டை வாங்கி வச்சுக்க சொல்லுங்கள். இதை பியூர்லி ஜிஎஸ்டிக்கு மட்டும் யூஸ் பண்ண சொல்லுங்கள். இந்த மாதிரி 20ஆம் தேதி அன்னைக்கு பணம் இல்லையா, ஷார்ட்டேஜா, தாராளமாக அந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ஃபைல் பண்ணிட்டாருன்னா அவருக்கு ஒரு 45 நாள் டைம் கிடைக்கும். ஸோ தாராளமாக இந்த லேட் இன்ட்ரெஸ்ட் அவாய்ட் பண்ணிட்டு அவருடைய 3Bயை பண்ணிக்கலாம். இனியும் 10 ஸ்டேட்டில் மட்டும்தான் இது வந்திருக்கு. கூடிய வரையில் எல்லாத்துக்கும் வந்துடும். ஸோ வந்துருச்சு அப்படின்னா இட் ஷுட் பி ஹாப்பி. இதை உங்கள் கிளைண்ட்ஸுக்கு இன்டிமேட் பண்ணிடுங்க. அதே மாதிரி பேமெண்ட்டில் ஒரு RTGS பண்ணுறோம், நெஃப்ட் பண்ணுறோம். தயவுசெய்து இந்த மிட் நைட்டில் 10:30 மணிக்கு மேலே இந்த பேமெண்ட் பண்ணுறத வச்சுக்காதீங்க. அப்படி பண்ணுறீங்க அன்னைக்கு 20ஆம் தேதி அன்னைக்கு ஒரு 10:30 மணிக்கு டேக்ஸ் கட்டுறீங்க அப்படின்னா அந்த டேக்ஸ் பேமெண்ட் உங்களுடைய கேஷ் லெட்ஜரில் கிரெடிட் ஆகலை அப்படின்னா டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஆப்ஷன் கொடுத்து ஆல்ரெடி இது எனேபிள் பண்ணாங்க, இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. டேஷ்போர்ட் சர்வீசஸ் பேமெண்ட் கிரீவன்ஸ் அகைட் பேமெண்ட் PMT 07 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பேமெண்ட் லெட்ஜர்ஸில் உள்ள போனீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் இருக்கும். 20ஆம் தேதி அன்னைக்கு நீங்கள் லேட் டைமில் கட்டியிருக்கீங்க அப்படின்னா இமீடியட்டாக இந்த கிரீவன்ஸ் அகைன்ஸ்ட் பே பண்ணி நான் இந்த தேதியில் கட்டிட்டேன், ஆனால் என்னோட கேஷ் லெட்ஜரில் இந்த நேச்சர் ஆஃப் கம்ப்ளைண்ட் இருக்கும். இதில் ரீவன்ஸ் கிரியேட்டட் கொடுத்தீங்கன்னா ஆப்ஷன் வரும். என்ன ஆப்ஷனோ அதை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு சேஃப்கார்டாக இருக்கும். கண்டிப்பாக ஆனால் லேட் ஃபீ கட்டி தான் வேண்டியிருக்கும். பட் நீங்கள் இந்த கிரீவன்ஸை ரிப்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டிப்ஸ் இன்னும் ஸ்டில் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குன்னு நினைக்கிறேன்.
சார் ஒரு கேசஸ்க்கு நிறைய நோட்டீஸ் கொடுக்குறாங்க, நிறைய கேசஸ் நான் ரிப்ளை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதில் சார் எனக்கு ஸ்டேட்டாக சென்ட்ரலானே கன்ஃபியூஸாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நிறைய பேர் இன்னும் ஒரு கேஸ் வந்து உங்களுடைய ஸ்டேட்டோ இல்லை சென்ட்ரலா அப்படிங்கிறத லாகின் பண்ணி தான் உள்ளே போய் பொருளை பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படி பார்க்க வேண்டாம், நான் ஒரு சிம்பிள் டிப்ஸ் தரேன். ஜஸ்ட்டு உள்ளே போங்க, சர்ச் டேக்ஸ் பேயர் கொடுங்க, ஒரு ஜிஎஸ்டி நம்பர் போடுங்க. இது உங்களுடைய பார்ட்டியோட ஜுடிஷியனை பார்க்க வேண்டியிருந்தாலும் சரி, இல்லை ஒரு 2A 2B ஃபைல் ஆகலை, இல்லை வேறு ஏதாவது நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணணுன்னாலும் டேக்ஸ் பேயர் எந்த பார்ட்டியோ இல்லை உங்கள் பார்ட்டியோட ஜிஎஸ்டி நம்பர் போட்டிங்க அப்படின்னா கீழே வாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ்னு வரும். இதுதான் இந்த பார்ட்டியோட ரேஞ்ச். சென்ட்ரலோ ஸ்டேட்டோ நீங்கள் ஈஸியாக இங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்னு என்ன வருதோ அதுதான் அந்த பார்ட்டியோட நோட்டீஸ் அல்லது ஆர்டர் இஷ்யூயிங் அத்தாரிட்டி. ஸோ ஒரு நோட்டீஸ் 17-18 வந்திருக்கு அப்படின்னா ஸ்டேட்டா சென்ட்ரலா அப்படிங்கிறது ஈஸியாக சர்ச் டேக்ஸ் பேயரில் கொடுத்து அட்மினிஸ்ட்ரேஷன் எங்கே இருக்கோ அதை பார்த்து நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ரைட்டு சார், எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா கிடைக்குமா சார்? இதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணி நான் எடுத்தால் இதை கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே 11:17 முடிச்சிடறேன். ரைட், ஓகே, தேங்க்யூ மேம். ஸோ GSTR 1 வந்த ஒரு அப்டேட், ரொம்ப முக்கியமான அப்டேட், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மானிட் பண்ணுறேங்க. புதிதாக 2 பாக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. டேபிள் 14 அப்படின்னு ஒரு பாஸ், டேபிள் 15 ஒரு பாஸ். சரி, இது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு உண்டான ஒரு பேசிக்கை தெரிஞ்சுட்டா தான் இந்த பாக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ரைட், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன போகிறோம், 3B ஃபார்முக்குள்ள போகிறோம். இந்த 3Bல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆகஸ்ட் 22 இந்த 3Bல 3.11 அப்படின்னு ஒரு பாக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. இந்த பாக்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, செக்ஷன் 9(5) அப்படின்னு வர டாக்ஸபிள் சப்ளையை 3.11ல் ஐல வந்து இ-காமர்ஸ் டீலரும், 1ல் இ-காமர்ஸ் டீலரும், 2ல் ஒரு டாக்ஸ் பேயர் நார்மல் டீலரும் ஃபில்அப் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த 2 டீட்டெயிலும் நாங்கள் GSTR 1 எடுத்துகிட்டு வருவோம்னு சொல்லியிருந்தாங்க ஆகஸ்டில். பட் இதுக்குண்டான மெக்கானிசத்தை GSTR 1 டெவலப் பண்ணாமே வச்சுருந்தாங்க. இப்போது ஜனவரி 24 இந்த ஆப்ஷனை கொண்டு வந்துட்டாங்க. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக புரிஞ்சுக்குங்க. 3Bல 3.11ல் இ-காமர்ஸ் டீலர், சார் நான் ஒரு ஹோட்டல் வச்சுருக்கேன் சார், ஸ்விக்கியில் சேல்ஸ் பண்ணுறேன் சார் அப்படின்னா, ஸ்விக்கிக்கு எவ்வளோ சேல்ஸ் பண்ணீங்க, உங்கள்கிட்ட வாங்கி எவ்வளோ நான் டேக்ஸ் கட்டினேன் அப்படின்னு அந்த ஸ்விக்கிக்காரன் ரிப்போர்ட் பண்ணுறதான் 3.1ல் 1. நான் என்னுடைய ஹோட்டலில் ஸ்விக்கியில் ஜொமேட்டோவில் இந்த மாதத்தில் இவ்வளோ சேல்ஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறது 2. ஸோ ஒரு இ-காமர்ஸ் நிறுவனங்கள் அவர்களுடைய டாக்ஸபிள் சேல்ஸ் டேக்ஸை 1ல் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. நான் சொல்கிற இந்த பிஸ்னஸ் எல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட், டாக்ஸி, கார், ஆட்டோ, பைக் இதெல்லாம் வச்சுட்டு இதெல்லாம் ஒரு இ-காமர்ஸ் ஆப் மூலமாக நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ் ஒரு ஹோட்டல், வீடு, ரிசார்ட்ஸு, இதெல்லாம் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு இ-காமர்ஸ் மாதிரி ஒரு ரூமில் புக் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னாலும், ஹோட்டல்ஸ், கிளவுட் கிச்சன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இல்லை வீடு கிளீன் பண்ணுற பிளம்பிங், இந்த பிஸ்னஸ் எல்லாமே இ-காமர்ஸ் ஆப்ரேட்டருங்கிற ஒரு ஆப்ரேட்டர் மூலமாக பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு செஞ்ச வேலையை நீங்கள் இங்கே 2ல் தெரிவிக்கணும். சரி சார், இதை 1ல் தெரிவிக்கிறதானே இங்கே வரணும் அப்படின்னா அந்த அப்டேட் தான் இப்போ ஜனவரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜனவரியில் GSTR 1 கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேபிள் 14 ஒரு டீலர் இ-காமர்ஸ் விற்பனைக்கு செய்யும் விற்பனை விவரங்கள் அனைத்தையும் இங்கு தெரிவிக்க வேண்டும். ஒரு எக்ஸ்ட்ரா பர்டன் ஃபார் இ-காமர்ஸ் பிஸ்னஸ்க்கு செய்கிறவங்களுக்கு இது ஒரு எக்ஸ்ட்ரா வேலை. என்ன அப்படின்னா இதை 2ஆக பிரிச்சுக்கிங்க. 1 TCS, நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு பொருளை விற்கிறீங்க. நான் உதாரணத்துக்கு ஒரு டிஷர்ட்டு நான் வந்து அமேசானில் விற்கிறீங்க அப்படின்னா இந்த பொருளுக்கு உண்டான டிஷர்ட்டு உண்டான சேல்ஸுக்கு இ-காமர்ஸ் ஃப்ளிப்கார்ட்டோ அமேசானோ 1% பிடிப்பாங்க. அதுதான் இந்த செக்ஷன் 52. நீங்கள் ஒரு ஹோட்டல் வச்சுருக்கீங்க, ஸ்விக்கி மூலமாக சேல் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு TCS பிடிக்க மாட்டாங்க. அது 9(5) படி ஸ்விக்கிக்கு உண்டான டேக்ஸு ஸ்விக்கிக்காரனே கட்டிடுவான். இந்த 2ஐயும் நீங்கள் தனித்தனியாக ரிப்போர்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ TCS பிடிக்கிற சேல்ஸையும் ரிப்போர்ட் பண்ணுங்க. TCS பிடிக்காம ஹோட்டல், வேற ஏதாவது நீங்கள் ரிசார்ட்ஸு அந்த மாதிரி பண்ணீங்க, இந்த 9(5)ல நான் சொன்ன 5 பிஸ்னஸ் இருந்தால் அதை பாக்ஸ் 2ல் ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஆல்ரெடி உங்களுடைய நார்மல் பிஸ்னஸ்
ஜிஎஸ்டிஆர் 1ல் B2B சேல்ஸு B2C சேல்ஸை இ-காமர்ஸ் டீலருக்கு பண்ணியிருந்தீங்கன்னா 4A டேபிள் ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணிடுவீங்க. தயவுசெய்து அதை மாற்றிடாதீங்க. அதை எப்பவும் போல் கன்டினியூ பண்ணுங்க. இன் அடிஷன் டு இந்த ஒரு நார்மல் சேல்ஸ் டாக்ஸபிள் சேல்ஸ் B2B B2C சேல்ஸை இ-காமர்ஸ் பண்ண டேபிள் 4Aல தெரிவித்ததை திருப்பியும் இங்கே வந்து டேபிள் 14ல் ஃபஸ்ட்டு பாக்ஸில் டிக்ளேர் பண்ணுங்க. ரெண்டாவது, சார் நான் வந்து இ-காமர்ஸ்க்கு ஹோட்டலில் சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா இது வரைக்கும் எக்ஸம்டட் டெலிடேட்டில் காமிச்சிட்டு இருந்தீங்க. இனிமேல் பண்ணாமல் அதை எங்கே பண்ணுறீங்க அப்படின்னா லைபிள் டு பே 95 அப்படின்னு உங்களுடைய டேபிள் 14ல் பாக்ஸ் நம்பர் 2ல் இதை டிக்ளேர் பண்ணுங்க. ஸோ டேபிள் 14 ஃபஸ்ட்டு என்னெல்லாம் பிஸ்னஸ்க்கு TCS பிடிச்சிருக்காங்களோ அந்த சேல்ஸை ஜிஎஸ்டி நம்பர், அவங்களோட இ-காமர்ஸ் ஜிஎஸ்டி நம்பர், அவங்களோட நேமு, எவ்வளோ வேல்யூ பண்ணீங்க அப்படிங்கிறத போட்டு காமிங்க. ரெண்டாவது, ஹோட்டலாக இருந்தது அப்படின்னா ஸ்விக்கி ஜொமேட்டோக்கு சேல் பண்ணதை டேபிள் 14ல் பாக்ஸ் நம்பர் 295 அப்படிங்கிறதுல டிக்ளேர் பண்ணி ஃபைல் பண்ணுங்க. 15 உங்களுக்கு சம்மந்தமே இல்லை. இது எல்லாமே இ-காமர்ஸ் டீலர்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ சிம்பிளாக புரிஞ்சுக்கிங்க. பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட், ரோடு, மேப், காப்பி, ஹோட்டல், ஜின்னு, கெஸ்ட்டு, கிளப் ஹவுஸு, வேறு கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ், இது நீங்கள் அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனாக இருந்து இ-காமர்ஸ் மூலமாக உங்கள் இடத்த அவங்க மூலமாக புக்கிங் பண்ணி அவங்க மூலமாக தான் பேமெண்ட்டும் ரிசீவ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா வரும். ப்ளம்பிங், கார்பெண்ட்ரி, ஹவுஸ் கீப்பிங் பண்ணீங்க அப்படின்னா அதை நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண தேவையில்லை. ஆனால் இ-காமர்ஸ் மூலமாக பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க பண்ணணும். ரெஸ்டாரண்ட், கிளவுட் கிச்சன் எல்லாமே இ-காமர்ஸ் மூலம் பண்ணிங்கன்னா அவங்க தான் பண்ணுவாங்க. இந்த 4 மட்டுமே 95 சொல்லப்பட்ட சர்வீசஸ். ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க. இந்த லாஸ்ட் சான்ஸ். ஸோ நிறைய பேருக்கு ஆர்டர்ஸ் வந்திருக்கு. 31/3க்குள்ளே உங்களுக்கு வந்திருக்கிற ஆர்டர் எல்லாத்தையும் நீங்கள் இதுக்கு முன்னாடி அப்பீல் ஃபைல் பண்ணியிருந்தாலும் சரி, பண்ணி கிரவுண்டில் டிலேவாக ஃபைல் பண்ணி ரிஜெக்ட் பண்ணியிருந்தாலும் சரி, வர 31 ஜனவரி லாஸ்ட் டேட். தயவுசெய்து கொடுக்கப்பட்ட கடைசி ஆப்ஷனை ஃபைல் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ தொடர்ந்து எனக்கு வாய்ப்பு கொடுக்கும் ஆசிரியருக்கு நன்றி.